புளியப்பம் இல்லைன்னா நெஞ்சு எரிச்சல், இது ஆங்கிலத்தில் கேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, GERD. இந்த புளியப்பம் நெஞ்செரிச்சல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஒரு வியாதியாக மாறி இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே அது இருக்குது. அது சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வயது வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். இதை பற்றியான அவேர்னஸ் வரணும். இது எப்படி வருது, இது ஏன் வருது, அது எப்படி அவாய்ட் பண்ணலாம், எந்த மாதிரி உணவு வகைகள், எப்போ மாத்திரை சாப்பிட்லாம், எப்போ டாக்டர்கிட்ட போகலாம், இப்படிங்கிற ஒரு கருத்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை பற்றி பேச போகிறேன். நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் பூபதி ஜான், பைல்ஸ் மற்றும் எர்னியா சர்ஜன். நான் அசோக் நகரில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். வணக்கம். இந்த புளியப்பம் எரிச்சல் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் கேர்டுன்னு சொல்கிறாங்க, GERD, கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். அப்படின்னா என்னங்க, அது என்ன புரிதல்? பொதுவாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உணவு குழாயின்னு சொல்லக்கூடிய ஈசோஃபேகஸ், அதுதான் உணவு குழாய். அது அப்படியே நேராக போய் வயிற்றுக்குள்ள போகுது, அது ஸ்டொமக். அப்புறம் ஸ்டொமக்கில் சிறுகுடல், பெருங்குடல், அப்புறம் மலக்குடல், அப்படியே கழிவாக வெளியே போயிடுது. இப்போ பொதுவாக இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய சுரக்கக்கூடிய அமிலம், அதுதான் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், HClன்னு சொல்லுவோம். அது இல்லாமல் இன்னும் சில திரவங்கள் எல்லாம் சுரக்குது. இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய திரவம் வயிற்றில் இருந்து அது ஜீரணத்துக்கு உதவி செய்து அது சோற்றோட கலந்து கீழே போகணும். இதுதான் நார்மலாக பண்ண வேண்டிய வேலை. ஒருவேளை வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஆசிடானது வயிற்றை விட்டுட்டு இந்த உணவு குழாய் என்று சொல்லக்கூடிய இந்த ஈசோஃபேகஸ் இருக்குது பாருங்க, இதுக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா அதுதாங்க புளியப்பம். அதுதான் நெஞ்சு எரிச்சலாக வருது. அப்போது அந்த ஆசிட் இருக்கிற இடத்துல இருந்துச்சுன்னா யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை, அமைதியாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். ஆனால் அந்த இருக்கிற இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு வரும் பொழுது அது என்ன ஆகுது, மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுக்குது. பொதுவாகவே நீங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க, இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டால் எல்லாரும் சௌக்கியம் அப்படின்னு ஒரு சினிமா பாட்டு கூட வந்திருக்கு. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு ஆடுது, கருடா சௌக்கியமா, இருக்கிற இடத்துல இருந்து கொண்டா எல்லா சௌக்கியமே கருடன் சொல்லுது, அதில் அர்த்தமும் உள்ளது அப்படின்னு ஒரு பாட்டு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அருமையான பாட்டு. அதே போல் இந்த ஆசிட் வயிற்றுலேயே இருந்துட்டு கீழே போயிருச்சு அப்படின்னு நோ ப்ராப்ளம். அப்போ என்ன நடக்குதாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற விரும்புனீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த உணவு குழாயும் இந்த வயிறும் அது ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வால்வு, அதுதான் கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர்னு சொல்கிறோம். இது எப்படி வேலை செய்யுது, அதனுடைய அமைப்பு என்னென்னு அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக சாப்பிடும்போது என்ன ஆகுது, இந்த உணவு குழாயினுடைய மேல் வால்வு இருக்குது, அது ஓப்பன் ஆகுது. அது ஓப்பன் ஆகணும்னா சாப்பாடு உணவு குழாயில் கீழே இறங்குது. கீழே இறங்கின அந்த உணவானது வயிற்று போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு வால்வு இருக்குது. அதாவது உணவு குழாய்க்கும் வயிற்றுக்கும் ரெண்டுக்கு நடுவில் ஒரு வால்வு இருக்குது. அந்த வால்வு ஓப்பன் ஆகுது. அந்த வால்வு ஓப்பன் ஆனோடனே அந்த உணவானது வயிற்றுக்குள்ளே வந்துடுது. வயிற்றில் வந்த பிறகு அதில் சுரக்கக்கூடிய அமிலத்தில் அது கலந்து ஜீரணமாகி கீழே போயிடுது. இதுதான். அப்போ இந்த ஸ்பிங்டர்னு சொல்கிறோம் பாருங்கள், அதாவது வயிற்றுக்கும் உணவு குழாய்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டரில் பிரச்சனை வந்தால் தான் இந்த ப்ராப்ளங்க. அந்த வால்வு எப்படி இருக்குன்னா 3 தன்மையோடு இருக்குது. ஒன்று, அந்த வால்வு உணவு வந்தால் தான் திறக்கணும். அப்படி உணவு வராமையே அது திறந்தது அப்படின்னா டிரான்சியண்ட்டாக ஒரு சின்ன டைமில் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் திறந்து மூடிக்கும். அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் ஒன்று. ரெண்டாவது, அந்த வால்வில் ஒரு ப்ரெஷர் இருக்குங்க. நார்மலாக எனி வால்வு ஏதாவது ஒரு இறுக்கமாக ஒன்று மூடிட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். அந்த ப்ரெஷர் மெயின்டைன் ஆகாமல் ப்ரெஷர் குறைஞ்சதுனாலும் வால்வு ஓப்பன் ஆகிடும். 2. மூணாவது, அந்த வால்வில் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு, ஏதாவது நம்ம ஆப்ரேஷனில் கத்தி பட்டுருச்சு, இல்லை புண்ணு வந்துடுது, இல்லை கட்டி வந்துடுது, இல்லை அந்த வால்வுலேயே பிறக்கும் போதே குறைபாடு, அந்த வால்வை சுற்றி இருக்கக்கூடிய தசை நரம்பு அதில் ஏதாவது கோளாறு, இது போன்று பிரச்சனைகள் வந்தாலும் வால்வு என்ன ஆயிரும், டேமேஜ் ஆயிரும். இந்த 3 முக்கியம். அப்போ இதை நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த வால்வில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் ஏன் குறையுது, அந்த வால்வு எப்படி டேமேஜ் ஆகுது, அந்த வால்வு எப்பப்பெல்லாம் திறக்கும், அது எந்தெந்த காரணத்தினால டேமேஜ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். சில காரணங்கள் குறிப்பாக 1,
நல்ல திடகாத்திரமாக இருக்கிறான் ஒரு மனிதன், நல்ல மஸ்குலர் பாடின்னு சொல்கிறாங்களே, அப்பா நல்ல கட்டுமானமாக இருக்கிறான்ப்பா, அவனுக்கு அந்த வால்வு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் வயிற்றில் தொந்தி இருக்கும். வயிற்றில் ஒரு குழந்தை மாதிரி ஒரு குழந்தை வச்சுருப்பாங்க. அந்த தொந்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் ஃபேட்டு ஃபுல்லாக கூடி இருக்கும். அப்போ தொந்தி வயிற்றில் இருக்கும்போது என்னாகும், வயிற்றில் வந்து அப்டமினல் ப்ரெஷர் கூடும். நார்மலாக ஒரு வயிற்று மேலே ஒரு 20 கிலோ தூக்கி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்னாகும், ப்ரெஷர் கூடிக்கிட்டே இருக்குது இல்லைங்க. அப்போ வயிற்றில் ப்ரெஷர் கூடும்போது என்னாகுது, அந்த அப்டமினல் ப்ரெஷர் அதிகமாக கூட கூட இந்த ஸ்பிங்டர் சொன்ன பாருங்க, வயிற்றுக்கும் உணவு குழாய்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பிங்டர், கேஸ்ட்ரோ இசோஃபேஜியல் ஸ்பிங்டர், அது விரிவடையுங்க. அது ரொம்ப முக்கியம். இரண்டாவது, பெண்களுக்கு பிரெக்னன்சி, கருவுட்டுறாங்க தாய்மார்கள், கரு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. கரு வளர 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 2 மாதம் 5 மாதம் 8 மாதம் அப்படி வளர வளர வயிறு பெருசாகும் போது ப்ரெஷர் கூடும். அந்த ப்ரெஷர் கூடும் பொழுது அந்த ஸ்பிங்டர் வால்னுடைய ப்ரெஷர் வந்து லூஸ் ஆயிரும், அப்பவும் அதிகமாயிரும். 2. மூன்றாவது, வயிற்றுல நீர் சேர்ந்துடுறதுங்க. சில பேர்த்துக்கு வந்து வயிற்றுல வந்து கெட்ட நீர் நிறைய சேர்ந்துடும். அப்படி கெட்ட நீர் நிறைய சேர்ந்தன பிறகும் கூட என்ன ஆயிரும்னா, அந்த ஸ்பிங்டர் வந்து என்ன ஆயிரும், லூஸ் ஆயிரும். அப்புறம் வந்து சில சமயத்தில் ஏதாவது கட்டி, வயிற்றுல ஒரு கேன்சர் கட்டியோ இல்லை லிவர் சம்மந்தப்பட்ட கட்டிகளோ வயிறு சம்மந்தப்பட்ட கட்டிகளோ ரொம்ப போட்டு அழுத்தும் பொழுது அந்த ஸ்பிங்டர் வந்து லூஸ் ஆயிரும். அப்புறம் இந்த ஸ்டொமக்லேயே பார்த்தீங்கன்னா சில கண்டிஷனில் அதிகப்படியான அமிலம் சுரந்துடும். சாதாரணமாக 2 to 2.5 லிட்டர் அமிலம் தான் சுரக்கணும், அதாவது அந்த வயிற்றுல ஸ்டொமக்கில். அப்படி இல்லாமல் சில பேர்த்துக்கு 4 லிட்டர் 5 லிட்டர்லாம் அமிலம் அதிகப்படியான சுரந்துடும். அது என்னென்னா, வயிற்றில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், இல்லைன்னா கிருமிகள், இல்லை சில இருக்கக்கூடிய வியாதிகள் மூலம் வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலங்கள் அதிகமாக சுரக்கிறதுனால அந்த ஸ்பிங்டர் வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும். சில பேர்த்துக்கு என்னாகும் அப்படின்னா, ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, சர்ஜரி, வயிற்றில் ஏதாவது சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, அதில் என்னாகுன்னா அந்த ஸ்பிங்டருங்கிறது வந்து டேமேஜ் ஆயிரும். அப்படி இருந்தால் கூட அந்த ஸ்பிங்டர் வந்து என்ன ஆயிரும், ரிலீஸ் ஆயிரும். சில பேர்த்துக்கு சாப்பிட்ட உடனே வயிற்றில் இருக்கக்கூடிய உணவு கீழே போயிடணும், ஊதிக்கிட்டே இருக்கும், அது தும்முன்னு இருக்கும், அது ஜீரணமாகாத மாதிரியே இருக்கும், செரிமானம் இல்லாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் உணவு வயிற்றிலேயே இருந்துக்கிட்டே இருந்துச்சுனாலும் ஸ்பிங்டர் ரிலாக்ஸ் ஆயிரும், லூஸ் ஆயிரும். பொதுவாகவே ஒரு வயிற்றில் இருக்கக்கூடிய உணவு வந்து 2.5 மணி நேரத்திலிருந்து 3.5 மணி நேரத்துக்குள்ளே அந்த வயிற்றிலிருந்து உணவு கீழே சிறுகுடலுக்கு போயிடணும். அப்படி போகாமல் வயிற்றில் தங்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் இன்கம்ப்ளீட் கேஸ்ட்ரிக் எம்டிங்னு சொல்லுவாங்க. டக்குன்னு வெளியவே போல. அப்படி இருந்தாலும் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பிங்டர் என்ன ஆயிரும், லூஸ் ஆயிரும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. முக்கியமானதை ஒன்று சொல்கிறேன், நம்ம டே டு டே லைஃப்பில், முக்கியமான லைஃப்பில் எப்படிங்க ஸ்பிங்டர் ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா 2 காரணங்கள் ரொம்ப முக்கியம். ஒன்று, உணவு சம்பந்தப்பட்ட உணவுகள், அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். 2வது, நம்மளுடைய வாழ்க்கை முறைகள். இந்த 2 பற்றியும் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். முதல்ல உணவை பற்றி நான் சொல்ல போகிறேன். எப்படி ஸ்பிங்டர் ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னா, பொதுவாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேயே என்ன பார்த்தீங்கன்னா, பல வகையான சாப்பாடுகள் ஸ்பிங்டர் ரிலாக்ஸ் பண்ணிடும். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லிடுறேன், அனுபவத்தோடு ஆரம்பிக்கிறேன், அப்போ தான் சிறப்பாக இருக்கும். எந்த அனுபவங்களுமே உங்களுக்கு என்ன ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இப்போ நார்மலாக நான் வந்து வீட்டில் ஒரு காஃபி சாப்பிடுவேங்க. அது வந்து போகிறது வந்து நரசூஸ் காஃபி தான் நான் சாப்பிடுவேன். அதில் 3/4 டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் சர்க்கரையை கொஞ்சம் தான் போடுவேன், சர்க்கரையே போட மாட்டேன். அப்படியே போட்டாலும் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் போட்டு, ஒரு பால் கூட ரொம்ப திக்காக போட மாட்டேன், ஒரு ஆஃப் தண்ணி கலந்த பால் போட்டு சாப்பிடுவேன். எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்றைக்கி 2-3 நாளாக நான் வந்து வீட்டில் சாப்பிடாமல் கடைகளில் போய் ஒரு காஃபி வாங்கி சாப்பிட்டேன். அது நல்ல கடை தான், காஃபின்னு நல்லா சொல்கிறாங்க. ஆனால் அதை சாப்பிட்டோன்னே எனக்கு ரிஃப்ளெக்ஸ் வந்துருச்சு, ஒரு புளியாப்பம் வந்துருச்சு. சாப்பிட்டு 1/4 மணி நேரத்தில் வந்துருச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், என்ன காரணத்தினால எனக்கு புளியாப்பம் வருது, இந்த ரிஃப்ளெக்ஸ் வருது அப்படின்னு பார்த்தப்ப நான் சாப்பிட்ட காஃபி வந்து வேறு காஃபி. ஏன் அப்படின்னா, அது நல்ல காஃபி தான், நல்ல தூள் தான். ஆனால் அந்த தூள் எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒத்துக்கலை. அதில் இருக்கக்கூடிய சிக்கரி, அதில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன், அது கூடிய அதனுடைய தன்மைகள், அதனுடைய ப்ரிப்பரேஷன் மெத்தடு வந்து என்னுடைய குடலுக்கு ஒத்து வரல, எனக்கு ரிஃப்ளெக்ஸ் வந்துருச்சு. இது என்னுடைய அனுபவம். இதே போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்குது, ஒவ்வொரு கதைகளோடு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. அதனால் நான் எந்த உணவு வகைகள் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பிங்டரை ரிலாக்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக வந்து ஃப்ரூட்ஸில் இருந்து எடுப்போம், பழங்கள் இருந்து, இனிப்பில் இருந்தே தொடங்குவோமே. இனிப்புகளில் சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்பிங்டரை வந்து ரிலாக்ஸ் பண்ணிடுது. சிட்ரிக்னா அதாவது விட்டமின் சி உள்ள ஃப்ரூட்ஸ். அதில் வந்து ஆரஞ்சு, சாத்துக்குடி,
எலுமிச்சை, பைனாப்பிள் இது போன்ற ஃப்ரூட்ஸில் வந்து இந்த ஸ்பிங்டரை ரிலாக்ஸ் பண்ணிடுது. ஏன்னா இதில் அமிலத்தன்மைகள் இருக்குது. இந்த சிட்ரிக் ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் விட்டமின் சி என்கிற சிட்ரிக் அமிலங்கள் இருக்கிறதுனால அது வந்து ஸ்பிங்டரை ரிலாக்ஸ் பண்ணிடுது. ரெண்டாவது வந்து காய்கறிகளில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி. இந்த தக்காளி பழத்தில் வந்து குழம்புக்கு போடுற தக்காளி பழம் போட்டு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ஸ்பிங்டர் ரிலாக்ஸ் ஆகாதுங்க, அது நார்மல் ஆயிரும். சில பேர் டாக்டர் சொல்லிட்டாரு, ஐயோ தக்காளி போட்டால் ஸ்பிங்டர் ரிலாக்ஸ் ஆயிரும், தக்காளியே போடாத அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் மனைவிமாருக்கு அம்மா கிட்ட சொல்லாதீங்க. தக்காளினாலேயே செய்யப்பட்ட உணவு வகைகள் என்ன? அது தக்காளி சாஸ், டொமேட்டோ சாஸ்ன்னு சொல்கிறோம், தக்காளி சட்னி, இல்லை தக்காளி குழம்பு, தக்காளி சாதம், தக்காளினாலேயே உருவாக்கப்பட்ட முழுமையான உணவு, அதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. சில பேர் வந்து பிரெட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி சாஸ் ஒரு டப்பா வச்சுருப்பாங்க, டப்பா பாதி காலி பண்ணிடுவாங்க. பிரெட்டு சிறுசாக இருக்கும், சாஸ் வந்து இவ்வளவு கொட்டிக்குவாங்க. அப்படியெல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பாக ஸ்பிங்டர் ரிலாக்ஸ் ஆகிடும். அப்போ டொமேட்டோஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுடைய ஸ்பிங்டர் ரிலாக்ஸ் பண்ணிடும் அது டொமேட்டோ. அப்புறம் வந்து வெங்காயம், பூண்டு, இஞ்சி இந்த 3 எடுத்துக்கங்க. கார்லிக்கு, ஆனியன், ஜிஞ்சர். இதில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த இந்த வெங்காயம் இருக்குது பாருங்க, கார்லிக், இந்த வெங்காயம் ஆனியன், அதே மாதிரி பூண்டு சொல்லக்கூடிய கார்லிக், இதில் வந்து ஃப்ரக்டான் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குதுங்க. இந்த கெமிக்கல் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பிங்டரா வால்வை லூஸ் பண்ணுதுங்க. நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் சாப்பிட்டா ரிஃப்ளெக்ஸ் வந்துடும், இஞ்சி அது சாப்பிட்டாலும் சில பேர்த்துக்கு ரிஃப்ளெக்ஸ் வந்துடும், பூண்டு சாப்பிட்டாலும் ரிஃப்ளெக்ஸ் வந்துடும். ஸோ இது போன்ற உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பிங்டர் ரிலாக்ஸ் ஆகிடும். ரொம்ப முக்கியம். டீ, அதில் இருக்கக்கூடிய தியோஃபிலின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து என்ன பண்ணுது, ஸ்பிங்டரை வந்து ரிலாக்ஸ் பண்ணும். அப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று ஆல்கஹால் ட்ரிங்க்ஸு. அந்த ட்ரிங்க்ஸை வந்து ஹாட் ட்ரிங்க்ஸ்னு சொல்கிறாங்க, அதாவது ரம்மு, விஸ்கி, ஒயின், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் அதிகமாக சாப்பிட என்னாகும், வயிற்றில் வந்து ஆசிட் அதிகமாக சுரந்து உங்களுடைய ஸ்பிங்டரை என்ன பண்ணிடுது, அது வந்து ரிலாக்ஸ் பண்ணிடுது. அப்புறம் ஃபேட் ஃபுட்டு, ஃப்ரைட் ஃபுட்டு, ஸ்பைசி, இந்த 3 முக்கியம். அதிகமுள்ள கொழுப்பு, வறுத்த பொருள்கள், காரமுள்ள பொருள்கள், இந்த 3 வந்து என்ன பண்ணுது, நம்மளுடைய ஸ்பிங்டரை வந்து ரிலாக்ஸ் பண்ணிடும். பொதுவாக வந்து இந்த வறுத்த பொருள்கள் சாப்பிடும்போது என்ன ஆகுது, ரொம்ப வறுக்க அந்த கார்பன் வந்து ஃபார்ம் ஆயிடும். நிறைய பேர் பாருங்க, வறுத்தோன்னு மேலே பார்த்தா ஒரு கருப்பு கலரில் கார்பன் கோட்டிங் வந்துடும். அந்த கார்பன் வந்து என்ன ஆகணும், வயிற்றில் இருக்கக்கூடிய ஸ்பிங்டரை ரிலாக்ஸ் பண்ணும். அப்புறம் உணவுகளில் பச்சை மிளகா போட்டு சமைக்கக்கூடிய அதிகப்படியான உணவுகள் வந்து உங்களுடைய ஸ்பிங்டரை வந்து ரிலாக்ஸ் பண்ணிடும். அதனால் நான் அடிக்கடி என் பேஷண்ட்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பச்சை மிளகா அவ்வளோவா யூஸ் பண்ணாதீங்க, காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். சில பேர்த்துக்கு இந்த ரிஃப்ளெக்ஸ் வர்றவங்கள்ட்ட நான் இன்னொன்று சொல்லுவேன், அந்த மிளகாயில் இருக்கக்கூடிய விதைகள் இருக்குது பாருங்கள், அந்த விதைகளை எடுத்துட்டு மிளகாய் தோலை மட்டும் போடுங்க. சில பேர்த்துக்கு மட்டும்தான், எல்லாத்துக்கும் கிடையாது, அப்படி நான் சொல்லுவேன். அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்டு, அப்பப்போ பண்ணக்கூடிய இந்த ரைஸ் இருக்குது, இந்த ஃபாஸ்ட் ரைஸு, சிக்கன் ரைஸு, ஃப்ரைட் ரைஸு, இந்த மாதிரியான ஃப்ரைட் ஃபுட்ஸு சாப்பிடும்போது சில பேர்த்துக்கு வந்து ரிஃப்ளெக்ஸ் வந்துடும். அதுக்கடுத்து என்ன சொல்ல போகிறோம்னா சாக்லேட். இந்த சாக்லேட் நிறைய பேர் சில சமயத்தில் சாப்பிடும்போது அதில் வந்து என்ன வந்துன்னா அந்த ஸ்பிங்டர் ரிலாக்ஸ் ஆகிடும். இந்த சாக்லேட்டில் யூஸ்வலாக அந்த கோகோ பீன் அப்படிங்கிற மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த கொக்கோ, அதிலிருந்து தான் வந்து சாக்லேட்டை உருவாக்குறாங்க. அந்த சாக்லேட்டிலிருந்து வரக்கூடிய ஜாந்திலமீன் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் வந்து இதனுடைய ஸ்பிங்டரை வந்து ரிலாக்ஸ் பண்ணுது. பொதுவாகவே ப்ரௌனாக இருக்கக்கூடிய உணவு வகைகள் நம்மளுடைய ஸ்பிங்டரை ரிலாக்ஸ் பண்ணும். என்னென்னமெல்லாம் ப்ரௌனாக இருக்குது, நீங்கள் ப்ரௌன் ஃபுட் ஸ்டப்ஸ் எடுத்துக்கங்க. கேக்கு பாருங்கள், ப்ரௌன் கலரில் இருந்தால் அது வந்து உங்களுடைய ஸ்பிங்டர் ரிலாக்ஸ் பண்ணிடும். காஃபி ப்ரௌன் ரிலாக்ஸ் பண்ணிடும். எனி ஸ்வீட்டு ப்ரௌன் கலர் ரிலாக்ஸ் பண்ணிடும். ஆக ப்ரௌனாக இருக்கக்கூடிய பொருள்களை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். ஸோ அது வந்து ஸ்பிங்டரை நம்மளுக்கு ரிலாக்ஸ் பண்ணிடும். அதுக்கடுத்து ஸ்ட்ரெஸ்ஸுங்க. ஸ்ட்ரெஸ்ஸு கூட நம்மளுடைய ஸ்பிங்டர் ரிலாக்ஸ், எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணிடும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒருத்தர் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தோன்னு பார்த்துக்குங்க, ஆல் ஸ்பிங்டர் ரிலாக்ஸ். மோஷன் போயிடுவோம், சில சமயத்தில் யூரின் போயிடுவோம், வயிற்றில் இருக்கக்கூடிய ஸ்பிங்டர் ரிலாக்ஸ் ஆகிடும், கேஸ்ட் வந்துடும், ரிஃப்ளெக்ஸ் வந்துடும். அப்போது இந்த மன அழுத்தம் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தசை நார்கள் ஸ்பிங்டரை லூஸ் பண்ணிடும், ரிலாக்ஸ் பண்ணிடும். அதுவோட ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து தூக்கம் இல்லாமல் இருக்கிறது.
நல்ல தூக்கமே இல்லை, காலையில் பாருங்கள் 4 மணிக்கு எழுந்திருப்பீங்க, ஒரு ரிஃப்ளெக்ஸோட எழுந்திருப்பீங்க, புளி ஏப்பத்தோட எழுந்திருப்பீங்க. அது ரொம்ப முக்கியம். அது அதற்கடுத்து வந்து ஸ்பிங்டர் வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய காரணம் என்னன்னா, நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், ஆல்ரெடி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஸ்பிங்டர் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா, சடனாக சில பேர் பெண்ட் பண்ணுவாங்க, நல்லா நின்றுட்டு இருப்பாங்க, ஒரு பொருள் கிடக்கும், பட்டுன்னு குனிஞ்சு பட்டுன்னு எடுப்பாங்க, உடனே ஸ்பிங்டர் ரிலாக்ஸ் ஆகிடும். அப்புறம் படுக்கும்போது படுத்திருப்பாங்க, நல்லா மல்லாக்கா படுத்திருப்பாங்க, எந்திரிக்கும் போது அப்படியே தலையை தூக்கி சட்டுன்னு எந்திரிப்பாங்க, அப்படி இந்த ரோபோ எந்திரிக்க இப்படி படுத்திருப்பாங்க, அப்படி எந்திரிப்பாங்க, அவங்களுக்கு ஸ்பிங்டர் ரிலாக்ஸ் ஆயிடும். சில பேர் பாருங்க உட்கார்ந்துருப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக உட்காரணும், இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காரணும், இப்படி இப்படி குனிஞ்சு இப்படி உட்காந்துருப்பாங்க, இப்படி குனிஞ்சு உட்காரும் போது இந்த ஆங்கிள் இருக்கு பாருங்க, இந்த ஸ்டொமக்குக்கும் ஈசோபேகஸுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் இருக்கு பாருங்க, அந்த ஆங்கிள் வந்து மாறுதல் ஏற்பட்டுரும், உடனே என்ன ஆயிரும், ரிஃப்ளெக்ஸ் வந்துடும். இந்த இடத்துல ஒன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன், என்னன்னா இந்த ஸ்டொமக்குக்கும் ஈசோபேகஸுக்கும் ஒரு ஆங்கிள் இருக்குங்க. உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன்னா, இதுதான் ஸ்டொமக் அப்படின்னா இது ஈசோபேகஸ்ன்னு வச்சுக்கங்க, இந்த ஸ்டொமக் ஈசோபேகஸ் இப்படி கொஞ்சம் சாஞ்சு இருக்குங்க, ஒரு 15 டிகிரி ஆங்கிள் இருக்கும், இந்த மாதிரி ஆங்கிள் இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் வந்து டிஸ்டர்ப் ஆனால் கூட இந்த ரிஃப்ளெக்ஸ் வந்துடும். அப்போ உட்கார்ந்து இருக்கக்கூடிய போஸ்டர், படுத்துட்டு இருக்கும்போது எந்திரிக்கிறது, சடன் பெண்டிங், பட்டுன்னு குனிஞ்சு எந்திரிக்கிறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் கூட என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பிங்டர் வந்து ரிலாக்ஸ் ஆயிரும். இந்த புளி ஏப்பம், இந்த நெஞ்சு எரிச்சல் வருவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குங்க. நம்ம யூஸ்வலாக நம்ம ஃபங்க்ஷன் பார்ட்டியில எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு கடைசியில் என்ன பண்ணுவீங்க, ஒரு கூல்ட்ரிங்க் அடிப்பீங்க. அது என்ன கூல்ட்ரிங்க், அதுதான் வந்து கார்பனேட்டட் பிவரேஜஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வந்து சோடா, அது வாயு அடைக்கப்பட்ட சோடா. அதில் என்ன இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற வாயு தான் அதில் கலந்துருக்கு நிறையா சோடாவில். எந்தெந்த ட்ரிங்க்ஸில் போகிற, அதாவது இந்த நொறப்படி பொங்கி வருது பாருங்க, அது எல்லாமே கேஸ் வச்ச உணவுப் பொருட்களுங்க, அது வந்து சோடாங்க. அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். ஏன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. அதில் இருக்கக்கூடிய காற்றானது கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகுது, நீங்கள் குடித்த உடனே என்ன ஆகுது, அது கீழே போயிடுது. கீழே போய் வயிற்றுல போன உடனே வயிறு ஃபுல் ஆயிடுது. அந்த இதில் அந்த கேஸ் வந்து ஃபுல்லாக ஆன உடனே என்ன ஆகுது, நார்மலாகவே நம்ம வயிற்றுல ஒரு கேஸ் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வயிறு வந்து 2 வேலையை பண்ணுது. ஒன்று, எக்ஸஸ் கேஸை வந்து வெளியே தள்ளிடும், இல்லைன்னா கீழே அனுப்பிச்சிடும். கீழே அனுப்பிச்சதுன்னா அது சிறுகுடல் பெருங்குடல் வழியாக அது வந்து நம்மளுடைய காற்று, வாயு காற்றாக கேஸாக வெளியே போயிடும். மேலே வர்றது ஏப்பத்தில் பெல்ச்சிங்னு சொல்லக்கூடிய காற்றுல வந்து வந்துடும். பொதுவாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படி எடுத்து 2 ஏப்பை விடுவாங்க, அப்பா இப்போதான் நல்லா இருக்கு, வயிறு நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் இது குறுகிய காலகட்டத்தில் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதையே நீங்கள் திருப்பி திருப்பி பண்ணும்போது இந்த ஸ்பிங்டர்ன்னு சொல்லக்கூடிய இந்த வால்வு, இந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய வால்வு ரிலாக்ஸ் ஆகி அது ஒரு பெரிய வியாதியாகவே அது அமைஞ்சிரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஆக இந்த வீடியோவில் இந்த புளியப்பம், இந்த நெஞ்செரிச்சல் அது வரக்கூடிய காரணம் என்ன, அதனுடைய அனாட்டமின்னு சொல்லக்கூடிய அதன் அமைப்பு முறைகள் என்ன, அதை பற்றியான ஒரு முன்னோட்டம், இதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இனி வரக்கூடிய வீடியோவில் எப்படின்னா, இதனால் வரக்கூடிய பக்க விளைவுகள், இந்த விளைவுகளால் வரக்கூடிய ஆபத்து, இந்த விளைவுகளிலிருந்து எப்படி தப்பிப்பது, எந்த மாதிரியான உணவு வகைகளை எடுத்துக்கொள்வது, அதற்கு மருந்து தேவையா தேவையில்லையா, மருத்துவரை எப்போது அணுகலாம் என்கிற அனைத்து விவரங்களையும் நீங்கள் பார்க்க போறீங்க. மறக்காம என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு உருவாகக்கூடிய கேள்விகளை நீங்க கண்டிப்பா எழுதுங்க. அதுக்கு நான் முடிந்த அளவுக்கு நான் பதில் சொல்றேன். உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் பூபதி ஜான்.